படித்து வரும் நாங்கள் படித்து வரும் சங்கீதம் சங்கீதம் 78. சங்கீதம் 78 ஒரு நீண்ட சரித்திர பாடம். இது ஒரு ஞான சங்கீதம். ஞான சங்கீதம். ஆசாப் என்னும் தேவ ஊழியன், அதாவது ஆராதனை தலைவன், இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். இவர் ஏன் இந்த சங்கீதத்தை எழுதினார்? தேவ மக்களுக்கு தங்களுடைய குறைகளை எடுத்து காண்பிப்பதற்கு, தங்கள் சரித்திரத்தில் இருந்த குறைகள், தோல்விகள், பலவீனங்கள், இவற்றை சுட்டி காட்டுவதற்காக அவர் இந்த சங்கீதத்தை எழுதி வைத்திருக்கிறார். முந்திய பாடத்தில் பகுதி 1 நான் உங்களுக்கு கூறினேன், 5 விதமான சரித்திரங்கள் நாங்கள் எல்லாரும் அறிந்திருப்பது மிக அவசியம். முதலாவது உலக சரித்திரம், வேர்ல்ட் ஹிஸ்டரி என்று சொல்வோம். உலக சரித்திரம். அதிலும் எனக்கு மிகவும் விருப்பமானது 2 உலக மகா யுத்தங்கள். அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது? இரண்டாவதாக ஒரு தனிப்பட்ட நாட்டின் சரித்திரம். இந்தியா நாட்டின் சரித்திரம், இலங்கை நாட்டின் சரித்திரம், இப்படி ஒரு தனிப்பட்ட நாட்டின் சரித்திரத்தையும் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். லோக்கல் ஹிஸ்டரி என்று சொல்வோம். மூன்றாவதாக இஸ்ரவேல் நாட்டின் சரித்திரத்தை அறிந்திருக்க வேண்டும். வேதத்தை நீங்கள் படித்தால் அது இஸ்ரவேல் மக்களின் சரித்திரத்தை வைத்துதான் எழுதப்பட்ட புத்தகம். நான்காவதாக நாங்கள் சபை சரித்திரத்தை அறிந்திருக்க வேண்டும், சர்ச் ஹிஸ்டரி. கடந்த 2000 வருஷ காலமாக சபையில், உலக சபையில் என்ன நடந்தது, சபை எப்படி முன்னேறியது, விருத்தி அடைந்தது, பின்வாங்கியது, இவற்றையெல்லாம் நாங்கள் சபை சரித்திரத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். ஐந்தாவது உங்கள் தனிப்பட்ட குடும்ப சரித்திரம். இதற்கு நாங்கள் ஃபேமிலி ட்ரீ என்றெல்லாம் நாங்கள் சொல்வோம். எங்களுடைய குடும்ப மரம். அதையும் நாங்கள் கண்டறிவது மிக மிக நல்லது, மிக மிக அவசியம். நாங்கள் கடந்த வாரத்தில் 11 வசனங்களை நாங்கள் பார்த்தோம். 11 வசனங்கள். இன்று நாங்கள் 12ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். அந்த முதல் 11 வசனங்களையும் நீங்கள் யூடியூப் அந்த ரெக்கார்டிங் மூலமாக திரும்ப கேட்டுக்கொள்ள முடியும். உங்களுக்கு PDF-ஐயும் நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம். சங்கீதம் 78 12ஆம் வசனத்தில் அதற்கு நாங்கள் ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறோம். தேவனுடைய அதிசயமான செயல்கள். அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். சோவான் என்று சொன்னால் எகிப்து தேசத்தின் ஒரு மிக முக்கிய பட்டணம் சோவான். அங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு, அதாவது இப்பொழுது இருக்கும் சந்ததியின் பிதாக்களுக்கு என்ன செய்தார்? மாபெரும் அதிசயங்களை செய்தார். அதில் நாங்கள் 3 காரியங்களை அவதானிக்க வேண்டும். 17ஆம் வசனத்தின்படி அவர் செங்கடலை 2ஆக பிரித்தார். அந்த வசனம் 13. அதை நாங்கள் திரையில் காண்பிக்கவில்லை, அதை நீங்கள் உங்களுடைய வேதத்தில் வாசித்துக் கொள்ளலாம். இந்த செங்கடல் 2ஆக பிளவுபடுவது திரும்ப 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 இஸ்ரவேல் மக்களின் சரித்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு மாபெரும் அதிசயம். அவர்களை ஊக்குவிப்பதற்காக 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார். அந்த பயங்கர வனாந்திரத்தில் ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார். அதுவும் ஒரு பெரிய அதிசயம். அவர்களுடைய தேவைகளை சந்தித்தார், உணவு கொடுத்தார். 15, 16ஆம் வசனங்களில் தண்ணீரை குடிக்க கொடுத்தார். உங்களுக்கு தெரியும், வனாந்திரத்தில் தண்ணீர் கண்டுபிடிப்பது மிக கஷ்டம்.
அநேகர் வனாந்திரத்தில் தண்ணீர் இல்லாமல் தாகத்தினால் மரணம் அடைந்திருப்பதையும் நாங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் மிகவும் கிருபையாக நேரத்துக்கு நேரம் பெருமளவில் தண்ணீரை அவர் அற்புதங்கள் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த தண்ணீரை மக்கள் குடித்து உயிர் பிழைத்தார்கள். சுருக்கமாக 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் ஆசாப் தேவனுடைய அதிசயமான செயல்களை மக்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறார். ஆனால் துக்கமான காரியம் என்னவென்றால், அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தால், 17ஆம் வசனத்தை பார்த்தால், மக்களுடைய பாவங்கள். இப்படிப்பட்ட அதிசயங்களை கண்டும் அனுபவித்தும் தேவ மக்கள் என்ன செய்தார்கள்? பாவத்திற்குள் விழுந்தார்கள். பார்ப்போம் 17ஆம் வசனம். என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபமூட்டினார்கள். இது நம்ப முடியாத காரியம். ஒரு நாள் அதிசயங்கள், மற்ற நாள் தேவ கோபாக்கினை மக்கள் மேல் விழுந்தது. இப்ப அடுத்த ஸ்லைடை நாங்கள் பார்த்தால் இதன் விபரத்தை கொஞ்சம் அவதானித்து பார்ப்போம். தேவனை கோபமூட்டினார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. இதற்கு உபாகமம் 9:22 தபேராவிலும் மாசாவிலும் கிப்ரோத் அத்தாவாவிலும் கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினார்கள். அந்த இடங்கள் பெயர் சொல்லப்பட்டுள்ளது. நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசித்து பார்த்தால் இந்த சொல்லப்பட்ட ஒவ்வொரு இடத்திலும் எப்படி தேவ மக்கள் தேவனை கோபமூட்டினார்கள் என்ற சம்பவங்கள் சொல்லப்பட்டுள்ளது. கடும் கோபம் என்ற வார்த்தையை உங்களுடைய பைபிள்ல ஒரு சிவப்பு பேனாவை எடுத்து நீங்கள் கோடிட்டு கொள்ள வேண்டும். கடும் கோபம் உண்டாக்கினார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு மிகவும் அதிசயமான வசனம், God is slow to anger. தேவன் கோபப்படுவதில் தாமதமாய் இருக்கிறார். எளிதில் கோபமடைய மாட்டார். அது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே நாங்கள் வாசிக்கிறோம், கடும் கோபத்தை வர செய்தார்கள். எப்படி? திரும்ப திரும்ப பாவம் செய்தபடியால். ஒருமுறை பாவக்குழியில் விழுவது, அதை நாங்கள் ஏதோ ஒரு முறையில் நாங்கள் அதை விளக்கி அதை நாங்கள் சமாளித்துக் கொள்ளலாம். ஆனால் திரும்ப 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 பாவக்குழிக்குள் விழுவது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு காரியம். அதனால்தான் தேவன் கடும் கோபம் அடைந்தார். இன்னும் ஒரு விதத்தில் சொல்ல போனால், பாவத்தின் மேல் பாவத்தை கூட்டினார்கள். They added sin upon sin. ஒரு பாவம் போதாதென்று சொல்லி அவர்கள் அந்த ஒரு பாவத்திற்கு மேல் இன்னும் அநேக பாவங்களை கூட்டினார்கள், பெருக்கினார்கள். வனாந்திரத்தில் தேவனுடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் பெற்ற பொழுதிலும் அவர்கள் தங்கள் பாவத்தின் மூலமாக தேவனை கோபமூட்டினார்கள். இப்ப நாங்கள் இஸ்ரவேல் நாட்டு மக்களின் சரித்திரத்தில் நடைபெற்ற சம்பவத்தை எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், நாங்கள் பாவம் செய்கிறோம். அதை நாங்கள் எவ்வளவாக கண்டிருக்கிறோம் எங்களுடைய சபைகளில். இப்ப 18ஆம் வசனத்தை நாங்கள் பார்த்தால் இந்த பாவம் விவரிக்கப்பட்டுள்ளது. ஏன் ஆண்டவர் இவ்வளவு கடும் கோபம் அடைந்தார்? தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்ப 2 காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளது 18ஆம் வசனத்தில். தங்கள் இச்சைகளை நிறைவேற்ற உணவை குறித்து முறுமுறுத்தார்கள். உணவை குறித்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் மன்னாவை சாப்பிட்டு கொண்டிருக்க வேண்டும், இதில் ஒரு அர்த்தம் இல்லை, எங்களுக்கு வித்தியாசமான உணவுகள் வேண்டும் என்று அவர்கள்
ஆண்டவரை குறை சொல்ல ஆரம்பித்து முறுமுறுத்தார்கள். தேவன் கொடுத்ததை குறித்து திருப்தி அடையவில்லை. அதுதான் அவர்களுடைய பாவம், அதுதான் எங்களுடைய பாவம். தேவன் எங்களுக்கு கொடுக்கும் காரியங்களில் நாங்கள் திருப்தி அடையாமல் இருப்பது. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அங்கே தேவ வல்லமையை நிரூபிக்கும்படி தேவனை சோதித்தார்கள். தேவனை சேலஞ்ச் பண்ணாங்க. தேவனுக்கு சவால் கொடுக்கிறாங்க. நீர் வல்லமையுள்ள தேவன் என்றால் எங்களுக்கு மாம்சத்தை தாரும், இறைச்சி சாப்பிட எங்களுக்கு இறைச்சியை தாரும் என்று அவர்கள் தேவனை சோதித்தார்கள். அதனால் தான் நாங்கள் எப்பொழுதும் உணவு அருந்துவதற்கு முன் என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அது ஒரு நல்ல காரியம். அது கண்டிப்பாக செய்யப்பட வேண்டிய காரியம். ஆண்டவரே, இந்த உணவுக்காக நன்றி, நன்றி. இந்த சோறுக்காக நன்றி. இந்த காய்கறிகளுக்காக நன்றி என்று, இந்த பொரிச்ச மீனுக்காக நன்றி, இந்த ரசத்துக்காக நன்றி என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது அத்தியாவசியம். இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? எங்களை அறியாமலே நாங்களும் இந்த மக்களைப் போல் முறுமுறுக்க ஆரம்பிப்போம். சங்கீதம் 78 19ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த 19ஆம் வசனத்தில் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்திரத்தில் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ என்று கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். நாங்கள் பிரதானமாக பாவம் செய்யும் உடல் அவயவம் எங்களுடைய நாக்கு. வார்த்தைகளினாலே பாவம் செய்தார்கள். தேவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். இதை குறித்து நாங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எங்கள் வார்த்தைகள் மூலமாக, தகாத வார்த்தைகள், குற்றம் சாட்டும் வார்த்தைகள், குறை சொல்லும் வார்த்தைகள், இப்படிப்பட்ட வீண் வார்த்தைகள், இப்படிப்பட்ட வார்த்தைகளை பாவித்து தேவ கோபாக்கினியை எங்கள் மேல் கொண்டு வருவது. வார்த்தைகளினாலே பாவம் செய்தார்கள். மாத்திரமல்ல, தேவ வல்லமையை சந்தேகித்தார்கள். இவ்வளவு அற்புதங்களை கண்டும் இவர் சர்வ வல்லமையுள்ள தேவனே என்று அவர்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியாமல் என்ன செய்கிறார்கள்? தேவ வல்லமையை சந்தேகிக்கிறார்கள். வனாந்திரத்தில் தேவன் நமக்கு விருந்து கொடுக்க முடியுமோ? அதுதான் கேள்வி. வனாந்திரத்துல தண்ணிய கொடுத்தார், வனாந்திரத்துல மன்னாவை கொடுத்தார், அதுவும் 40 வருஷ காலமாக இடைவிடாமல். ஆனால் இந்த மக்கள் அவற்றை எல்லாம் மறந்து ஆண்டவரை குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். சங்கீதம் 78 20ஆம் வசனம். இதோ அவர் கன்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ? தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். இதன் அர்த்தம் என்ன? எப்படி ஆண்டவர் கன்மலையிலிருந்து தண்ணீரை நதிகளாக புரண்டு வர செய்தாரோ, அதே போல் இந்த தேவன் எங்களுக்கு அப்பத்தையும் மாம்சத்தையும் கொடுக்க முடியுமோ? உணவை குறித்து திருப்தி அடையாமல் அவர்கள் ஆண்டவருக்கு சவால் கொடுக்கிறார்கள். ஆண்டவருக்கு சவால் கொடுக்கிறார்கள். அப்பம், மாம்சம். மாம்சம் என்று சொன்னால் இறைச்சி. இறைச்சி சாப்பிட்டு எவ்வளவு நாள் என்று அவர்கள் தங்களுக்குள் கதைத்து இப்ப அதை ஒரு கேள்விக்குறியாக ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள். தேவ கோபாக்கினையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. 21ஆம் வசனத்தில், ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார்,
அவர்கள் பேசிய வார்த்தைகள், அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் மூண்டது. நாங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு முக்கிய காரியம் 21ஆம் வசனத்தில், கர்த்தர் அதை கேட்டார். அதிலிருந்து நாங்கள் எதை கற்றுக்கொள்கிறோம்? தேவன் செவி கொடுக்கிறார். நாங்கள் ரகசியமாக பேசும் வார்த்தைகள், யாரும் என் வார்த்தைகளை கேட்கவில்லையே என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இங்கே நாங்கள் கற்றுக்கொள்ளும் காரியம் என்ன? தேவன் செவி கொடுக்கிறார். தேவன் கணக்கெடுக்கிறார். தேவன் தம்முடைய நோட் புத்தகத்தில் எழுதுகிறார், இன்றைய தினம் இவர் எனக்கு விரோதமாக வார்த்தைகள் மூலமாக என் வல்லமையை சந்தேகிக்கிறார்கள், நான் கொடுக்கும் உணவை குறித்து கேள்வி கேட்கிறார்கள், குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் ஒரு நிரந்தர பதிவாக எழுதி வைத்திருக்கிறார். தேவன் செவி கொடுக்கிறார். நாங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையை குறித்தும் அது எங்களுக்கு ஒரு நடுக்கத்தை கொண்டு வர வேண்டும். அது எனக்கு ஒரு நடுக்கத்தை கொண்டு வர வேண்டும். தேவன் செவி கொடுக்கிறார் மாத்திரமல்ல, அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். இந்த தேவ ஜனத்திற்கு விரோதமாக 2 குற்றச்சாட்டுகள். தேவனை விசுவாசிக்கவில்லை, தேவ ரட்சிப்பை நம்பவில்லை. அப்ப ஒரு பக்கத்தில் அவர்கள் செய்த பாவம் என்ன? பேராசை. பேராசை என்னும் பாவம், கிரீட். மற்ற பக்கத்தில் அவர்கள் செய்த பாவம் என்ன? நாவினால் பேசும் வார்த்தைகள். இப்பொழுது 3ஆம் பாவம் சுட்டிக்காட்டப்படுகிறது. தேவனை விசுவாசிக்கவில்லை, தேவ ரட்சிப்பை நம்பவில்லை. இந்த பாவங்களை நாங்கள் எங்கள் மனதில் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து. பேராசை என்னும் பாவம், திருப்தி அடையாத உள்ளம். பேராசை இச்சைக்குள் எங்களை வழிநடத்துகிறது. இச்சைக்குள் எங்கள் வாயினால் பாவம் செய்கிறோம், வார்த்தைகளை அள்ளி கொட்டுகிறோம், தேவனை விசுவாசிக்காமல் போகிறோம், அவரை சந்தேகிக்கிறோம், அவர் ரட்சிப்பை நம்பாமல் இருக்கிறோம். இப்படி நடந்தும் பாருங்கள் தேவன் என்ன செய்தார். இதுதான் தேவனுடைய மாபெரும் இரக்கம் என்று சொல்ல வேண்டும். தேவ கட்டளை, தேவ பராமரிப்பு. 23ஆம் வசனம், அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து. கட்டளை கொடுக்கும் தேவன். ஆண்டவருக்கு கட்டளை கொடுக்க அதிகாரம் இருக்கு. ஏன்? அவர் உலகத்தை படைத்தார். உலகத்தை படைத்த தேவன் இயற்கைக்கு கட்டளை கொடுக்க முடியும். அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கு. அவர் கட்டளை கொடுத்ததும் என்ன நடந்தது? வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு மலையை எப்படி பொழிய செய்கிறாரோ அதே போல் பெருமளவில் மன்னாவை மக்களுக்கு புசிக்க கொடுத்தார். வானங்களின் கதவுகளை திறந்து. சதுர் அருமையான ஒரு சத்தியம். வானத்தின் கதவுகளை திறந்து எங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கும் தேவன். அது எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். விசேஷமாக இப்பொழுது நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, தேவையில் இருக்கும் பொழுது, பொருளாதார சிக்கல்களில் அகப்பட்டிருந்தால், எங்கள் தேவன் மேகங்களுக்கு எப்படி கட்டளையிட்டு அந்த மேகங்கள் எப்படி மழையை பொழிய செய்கிறதோ அதே தேவன் வானத்தின் கதவுகளை திறந்து எங்கள் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும் தேவன்.
24ஆம் வசனத்தில், மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இப்ப இதில் நீங்கள் ஒரு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். மன்னா என்றால் என்ன? வானத்தின் தானியம், the grain of heaven, தானியம். இதை இன்னும் ஒரு விதத்தில் சொல்ல போனால், பரலோகத்தில் ஆண்டவருக்கு ஒரு பெரிய தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்தில் தானியம் வளர்க்கப்படுகிறது. அந்த தானியம் உணவாக மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. வானத்தின் தானியம் இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. 25ஆம் வசனத்தில், தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். திரும்பவும் உங்களுடைய சிவப்பு பேனாவை எடுத்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கோடிட்டுக் கொள்ள வேண்டும். கட்டளை இடும் தேவன், வானத்தின் கதவுகளை திறக்கும் தேவன், இப்பொழுது பூரணமாய் அனுப்பினார். பூரணமாய் என்று சொன்னால் எங்களுடைய கைகளால் அதை நாங்கள் அளக்க முடியாது. நிரம்பி வழியும் ஆசீர்வாதங்கள். ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்வோம், God is not a stingy God. ஸ்டிஞ்சி என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பது. அது அப்படிப்பட்ட தேவன் எங்கள் தேவன் அல்ல. தாராளமாக கொடுக்கும் தேவன், வானத்தின் கதவுகளை திறந்து எங்களுக்கு கொடுக்கும் தேவன், பூரணமாய் அனுப்பினார். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் இந்த தூதர்கள் சாப்பிடும் உணவு என்று சொன்னால் அது எபிரேய மூல மொழியில் பிரபுக்களை குறிக்கின்றது. பிரபுக்கள் சாப்பிடும் உயர் வகையான உணவை சாப்பிட்டு மிகவும் திருப்தி அடைந்தார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு மாளிகையை எடுத்து பார்த்தால் அங்கு இருப்பவர்கள் உயர் வகையான உணவுகளை சாப்பிடுவார்கள். லக்ஸூரியஸ் ஃபுட் என்று சொல்வோம், உயர் வகையான உணவுகள். அப்படிப்பட்ட உயர் வகையான உணவுகளை ஆண்டவர் தம் மக்களுக்கு கொடுத்து அவர்கள் அதை சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். 26ஆம் வசனம், ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீச செய்து மாம்சத்தையும் தூளத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாயும் வருஷிக்க பண்ணினார். இப்ப பாருங்க, இயற்கையை கட்டளையிட்டார், பரலோகத்தின் கதவுகளை திறந்தார், கண்மலையை அடித்து தண்ணீர் வர செய்தார். இப்பொழுது ஆண்டவர் காற்றை பாவிக்க போகிறார். காற்றை பாவித்து ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? ஒரு விசேஷித்த வித ஒரு பறவை இனத்தை மக்களுக்கு உணவாக கொடுக்க போகிறார். எண்ணிக்கையற்ற இந்த பறவைகள் இந்த மக்களுக்கு உணவாக சாப்பிட கொடுத்தார். அதன் ஒரு படத்தை இன்னும் ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு காண்பிக்க போகிறோம். 28ஆம் வசனத்தில், அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களையும் சுற்றிலும் இறங்க பண்ணினார். இன்னும் ஒரு விதத்துல சொல்ல போனா, அவர்களுடைய கதவுகளுக்கு முன் இந்த உணவை கொண்டு வந்தார். இந்த உணவை அவர்கள் அலைந்து தேடி கண்டுபிடிக்க அவசியம் இருக்கவில்லை. அலைந்து திரிந்து மிகவும் மிகவும் கஷ்டப்பட்டு வியர்வையை சிந்தி மிகவும் சோர்வடைந்து அவர்கள் இந்த உணவை தேடி கண்டுபிடிக்க அவசியம் ஏற்படவில்லை. எவ்வளவு கிருபையாக ஆண்டவர் இந்த உணவை
அவர்களுடைய கதவுகளுக்கு முன் கொண்டு வர பண்ணினார். கதவை திறந்தால் அதோ உணவு கிடக்கின்றது. எப்படி ஒரு தபால்காரன் எங்களுக்கு கடிதங்களை கதவுக்கே கொண்டு வருகிறாரோ, அதே போல் ஆண்டவர் இந்த உணவுகளை கதவுகளுக்கு முன் கொண்டு வர பண்ணினார். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். 29ஆம் வசனத்தில் அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். திருப்தி அடைந்தார்கள் என்ற வார்த்தை எங்களை திருப்தி அடைய செய்யும் தேவன். உங்களுக்கு தெரியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீனையும் வைத்து கிட்டத்தட்ட 15,000 மக்களுக்கு போதிய அளவில் உணவு கொடுத்தார். அங்கே 4 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டுள்ள ஒரு முக்கிய வார்த்தை, மக்கள் அதை சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஆண்டவர் எங்களுக்கு எதை கொடுக்கிறாரோ அது எப்பொழுதும் எங்களுக்கு திருப்தியை கொண்டு வரும். உலகம் எங்களை ஏமாற்றும், உலகம் எங்களை ஏமாற்றும், உலகம் எங்களை அவமானப்படுத்தும். எங்கள் ஆண்டவர் ஒரு பொழுதும் எங்களை ஏமாற்ற மாட்டார், அவமானப்படுத்த மாட்டார், எங்களை திருப்தி அடைய செய்வார். பெரிதளவில் திருப்தி அடைந்தார்கள். போதிய அளவு உணவு, குறைபாடு எதுவும் இருக்கவில்லை. அவர்கள் விருப்பம் பூர்த்தி செய்யப்பட்டது. உள்ளத்தில் வாஞ்சித்ததை வார்த்தைகளினால் அவர்கள் எடுத்து கூறிய காரியத்தை ஆண்டவர் கேட்டு கோபமடைந்தார். ஆனால் அதே சமயம் அவர் இரக்கமுள்ள தேவன் என்றபடியால் அவர்களுடைய அந்த விருப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்தார். அதுதான் எங்கள் தேவன். அதைத்தான் ஆசாப் இந்த மக்களுக்கு அறிவாக, ஞானமாக அறிவூட்டுகிறார் இந்த சங்கீதத்தின் மூலமாக. இப்ப பாருங்கள் 30ஆம் வசனம். அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை, அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே. மன்னாவை, பிரபுக்கள் சாப்பிடும் அந்த உணவை இந்த மக்கள் வெறுத்தார்கள். அவர்கள் மாம்சத்தை இச்சையடக்கம் இல்லாமல் பேராசையோடு சாப்பிட்டார்கள். ஆண்டவர் மாம்சத்தை கொடுத்தார், இறைச்சியை கொடுத்தார். அதை எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல், இச்சையடக்கம் இல்லாமல் பேராசையோடு சாப்பிட்டார்கள். பேராசை என்னும் பாவம், பேராசை என்னும் பாவம். இப்ப நாங்கள் எல்லாரும் ஆண்டவர் எங்களுக்கு உணவு உட்கொள்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பசி தாகத்தை கொடுத்திருக்கிறார். அது நல்ல காரியம். அதன் மூலமாக எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் உள்ள சரீரம் இருக்கின்றது என்று. ஆனால் நாங்கள் மேலதிகமாக சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது, எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் பேராசையோடு சாப்பிடும் பொழுது அந்த கட்டத்தில் அது பாவமாக மாற்றம் அடைகிறது. இது எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பயங்கர சவால் தானே. நான் உட்பட இது எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பயங்கர சவால். உணவு கட்டுப்பாடு இல்லாதது, மேலதிகமாக சாப்பிடுவது, பேராசையோடு சாப்பிடுவது, அதை குறித்து நாங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்த்தால், தேவ நியாய தீர்ப்பு இப்பொழுது வரப்போகிறது. தேவ நியாய தீர்ப்பு. தேவ ஆசீர்வாதத்தை கண்டோம், தேவன் கோபம் அடைகிறார் என்று கண்டோம். இப்ப தேவ நியாய தீர்ப்பு. 31ஆம் வசனத்தில் தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொழுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. மாம்ச உணவு பேராசையை அவர்கள் வெறுக்கவில்லை. இப்ப உணவுகள் எல்லாருக்கும் அவசியம், அது நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் சத்தியம்.
ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணவு உட்கொள்ள வேண்டும். சரீர பலனுக்காக, உடல் ஆரோக்கியத்திற்காக சரியான உணவுகளை உட்கொள்ள வேண்டும். அதுல தவறு இல்ல. அது நாங்கள் செய்ய வேண்டிய காரியம். ஆனால் அந்த பேராசையை அவர்கள் வெறுக்கவில்லை. அந்த இறைச்சி வேணும், இறைச்சி வேணும், இறைச்சி வேணும் என்ற பேராசை அவர்களால் விட்டுக் கொடுக்க முடியவில்லை. திருப்தி அடையாமல், ஒரு பக்கத்துல திருப்தி அடைந்தார்கள் என்று வாசித்தோம். ஆனால் மறு கணத்தில் திருப்தி அடையவில்லை என்றும் வாசிக்கின்றோம். இது கான்ட்ரடிக்ஷன். இது அவர்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட முரண்பாடு. முரண்பாடு. ஒரு நேரம் திருப்தி அடைகிறார்கள், மற்ற நேரம் திருப்தி அடையாமல் தேவனுக்கு விரோதமாக பேசுகிறார்கள், தேவ வல்லமையை சந்தேகிக்கிறார்கள். திருப்தி அடையாமல் மேலதிகமாக தொடர்ச்சியாக சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அதுதான் அவர்களுடைய பாவம். மேலதிகமாக தொடர்ச்சியாக. அதனால்தான் அந்த 3 வார்த்தைகளையும் நாங்கள் உங்களுக்கு போல்ட் பிரிண்ட்ல போட்டிருக்கிறோம். பேராசை, மேலதிகமாக, தொடர்ச்சியாக. திரும்ப கூறுகிறேன், உணவு கட்டுப்பாடு இருக்கவில்லை, இச்சை அடக்கம் காணப்படவில்லை. சோ எங்களுக்கு ஒரு பெரிய பாடம். அந்த உணவு கட்டுப்பாடு இருப்பது மாத்திரமல்ல, இச்சை அடக்கம் இருப்பது. இப்ப அடுத்த ஸ்லைட். இதுதான் ஒரு சின்ன படம். இந்த மேசையை பார்த்தால் உணவினால் நிரப்பப்பட்டிருக்கின்றது. வெவ்வேறு விதமான உணவு பதார்த்தங்கள். சோ இந்த உணவுகளை பார்த்தால் இது நல்ல உணவு. இது நல்ல உணவு, உடல் ஆரோக்கியத்திற்கு அவசியமான உணவு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மேசையில் நாங்கள் மணித்தியால கணக்காக உட்கார்ந்து நாங்கள் எங்களுடைய வயிறு நிரம்புவது மாத்திரமல்ல, வாந்தி எடுக்கும் வரைக்கும் சாப்பிடுவது தான் தவறு. வாந்தி எடுக்கும் வரைக்கும் சாப்பிடுவதில் தான் தவறு இருக்கின்றது. அடுத்த ஸ்லைட். நீங்கள் பார்க்கலாம், ஆண்டவர் அனுப்பிய பறவை. இதுக்கு ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் குவேல், தமிழ்ல காடை. இதுதான் இறைச்சியாக ஆண்டவர் மக்களுக்கு கொடுத்த உணவு. 1 மாதம் வரைக்கும் புசித்தார்கள் என்று என்னாகமம் 11:20 வாசிக்கிறோம். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போக மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார். இது ஆண்டவர் மோசேக்கு கூறிய வார்த்தைகள். மோசே இந்த வார்த்தைகளை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இருந்தது. 1 முழு மாதம் ஆண்டவர் அவர்களை சோதித்தார். காடை என்ற பறவை உணவாக கொடுக்கப்பட்டது, ஏராளமான எண்ணிக்கையில். இந்த பறவை இறைச்சியை அவர்கள் சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். உங்கள் மூக்காலே புறப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரை அசட்டை பண்ணினார்கள். ஆண்டவர் எங்களை சும்மா விட்டிருந்தால் எவ்வளவு நலமாய் இருந்திருக்கும். எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தை மறந்து, எகிப்து தேசத்தில் அவர்கள் சாப்பிட்ட உணவை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். இதுதான் சரீர பாடம். இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரமல்ல, 21ஆம் நூற்றாண்டில் வாழும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படும் எச்சரிக்கை வார்த்தைகள், சரீர பாடம். அடுத்த ஸ்லைட். என்னாகமம் 11:33 தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது,
கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். அந்த இறைச்சி அவர்களுடைய பற்கள் நடுவே இருக்கும் பொழுது ஆண்டவருடைய கோபம் மக்கள் மேல் மூண்டது. ஒரு பெரிய வாதையால் ஆண்டவர் அவர்களை வாதித்தார். முந்தைய வசனத்தில் நாங்கள் வாசித்தோம் கொளுத்தவர்கள் என்று. கொளுத்தவர்கள் என்று சொன்னால் அது யாரை குறிக்கின்றது? வலிமையானவர்கள், ஆரோக்கியம் உள்ளவர்கள். அப்படிப்பட்டவர்களை முதலாவதாக ஆண்டவர் கொன்றார். யாரை கொன்றார்? வலிமையானவர்கள், ஆரோக்கியம் உள்ளவர்களை. பிறகு விசேஷித்தவர்கள் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டுள்ளது. விசேஷித்தவர்கள் என்று சொன்னால் யார்? இராணுவ வீரர்கள். ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கு இராணுவ வீரர்கள் மிக அவசியம். அந்த இராணுவ வீரர்கள் அழிக்கப்பட்டார்கள். அப்ப தேவ மக்கள் தங்கள் பாதுகாப்பை இழந்தார்கள். பாருங்கள், இது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சிக்கல், எவ்வளவு பெரிய ஒரு விளைவு, பயங்கர விளைவு. மாபெரும் வாதை என்று சொல்லப்பட்டுள்ளது. அதன் அர்த்தம் என்ன? திடீர் வியாதி. அந்த வியாதி என்னவென்று எங்களுக்கு சொல்லப்படவில்லை. அதை நாங்கள் அறியவும் அவசியம் இல்லை. திடீர் வியாதி மூலமாக பல்லாயிரக்கணக்கான இந்த மக்கள் அழிக்கப்பட்டார்கள். தானியேல் 5:1 பெல்சாஸ்தார் என்னும் ராஜாவை பற்றி வாசிக்கிறோம். தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து, பெரிய விருந்து, அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். பெரிய விருந்து. அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். ஒரு விருந்தில் உணவு மாத்திரமல்ல, பெருமளவில் உணவு இருப்பது மாத்திரமல்ல, குடி. இன்று நாங்கள் போத்தல் என்று சொல்வோம். போத்தலுக்கு மேல் போத்தல், குடிக்கப்படுவது. நீங்கள் அந்த காட்சியெல்லாம் பார்த்திருக்கிறீங்க. 4ஆம் வசனம், அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். தங்களுக்கு வந்த வெற்றிக்கு காரணமாக இருந்தது இந்த போலி தெய்வங்கள். அந்த போலி தெய்வங்களை வணங்க ஆரம்பித்தார்கள். பாருங்கள், மூன்று காரியங்கள். பெரிய விருந்து யாருக்கு கொடுக்கப்பட்டது? பிரபுக்களுக்கு. 1000 பேர் தெரிந்தெடுக்கப்பட்டு, அழைப்பு கொடுக்கப்பட்டு, அவர்கள் இந்த பெரிய விருந்தில் கலந்து கொள்கிறார்கள். அவர்கள் திராட்சரசம் குடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். போலி தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்ப பாருங்கள் என்ன நடக்க போகுது. அடுத்த ஸ்லைடில் தானியேல் 5:30 அந்த நாள் இராத்திரியிலே, இந்த விருந்து கொடுக்கப்பட்ட அந்த இரவு நேரத்தில் கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாசார் கொலை செய்யப்பட்டான். அதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பு. இன்னும் ஒரு விதத்துல நான் சொல்ல போனால், தேவனோடு நாங்கள் விளையாட முடியாது. தேவனோடு யாரும் விளையாட முடியாது. தேவனை நாங்கள் ஏமாற்ற முடியாது. தேவன் நியாயம் தீர்க்கும் தேவன். இதை நாங்கள் சிவப்பு எழுத்தில் ஒரு தலைப்பாக சொல்ல போனால், மனம் திரும்பாமல் தொடர்ந்து பாவத்தில் ஈடுபட்டார்கள் தேவஜனம். 32ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இவை எல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். இதுதான் இஸ்ரவேல் மக்களுடைய துக்கமான சரித்திரம். அதிசயங்களை கண்டார்கள், அவற்றை நம்பவில்லை, பாவத்துக்கு மேல் பாவம் செய்தார்கள். அதிர்ச்சி, பயம், நடுக்கம் காணப்படவில்லை. வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படவில்லை.
இன்று நாங்கள் அதிசயங்களை குறித்து சில சமயங்களில் மேன்மை பாராட்டுகிறோம். ஆனால் கேட்கப்பட வேண்டிய கேள்வி, அதிசயங்கள் நடைபெற்றால் அது எங்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சி, பயம், நடுக்கத்தை உருவாக்கின்றதா? எங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுகிறதா? அதுதான் மனம் திரும்புதல், மனமாற்றம். ஆ பாவத்தை விட்டுவிட்டு, பாவத்தை வெறுத்து, பாவ பாதையில் செல்லாமல் எங்கள் வாழ்க்கையை திசை திருப்புவது. ஆண்டவருடைய பாதையில் நடப்பதற்கு எங்கள் வாழ்க்கையை திசை திருப்புவது. பயங்கர நியாய தீர்ப்புகள் மக்களை எப்பொழுதும் திருத்தாது. அதை மனதில் வைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் எவ்வளவுதான் நியாய தீர்ப்புகளை அனுப்பினாலும் மக்கள் எப்பொழுதும் அதன் மூலமாக பாடங்களை கற்றுக்கொண்டு மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள். இங்கே நாங்கள் காணும் பாவம் அவிசுவாசம் என்னும் பாவம், பேராசை என்னும் பாவம், வார்த்தைகளினால் பாவம் செய்தார்கள், தேவ வல்லமையை சந்தேகித்தார்கள், தேவனை நம்பவில்லை, தேவனை விசுவாசிக்கவில்லை. அதுதான் பாவ பட்டியல். ஆமோஸ் 4:6 ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்ப குறைவையும் கட்டளையிட்டேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நியாய தீர்ப்புகளை அனுப்பினார். மக்கள் உணர்வடையவில்லை. மக்கள் ஆண்டவரிடம் திரும்பவில்லை. எங்களுக்கும் மிக எளிதில் நடைபெறக்கூடிய காரியம். நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது எங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை. அடுத்த ஸ்லைட். யோவான் 12:37 வாசிக்கிறோம். அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் உயிரோடு இருக்கும் நாட்களில் அநேக அற்புதங்களை செய்தும் மக்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. லூக்கா 16 அந்த பணக்கார மனிதனுடைய சம்பவம் கதை எங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. இப்பொழுது அவன் நரகத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறான், வேதனைப்படுகிறான். இந்த பணக்காரனுக்கு 5 சகோதரர்கள். அவர்கள் நரகத்துக்கு வரக்கூடாது என்று அவனுடைய உள்ளத்துல ஒரு பெரிய பெரிய கவலை. இப்பொழுது ஆபிரகாம் இந்த மனிதனுக்கு, பணக்காரனுக்கு கொடுக்கும் ஒரு பதில். அவர்கள், அதாவது இந்த 5 சகோதரர்கள், மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். இன்று ஆண்டவர் எப்படி ஒருவரை மனம் திரும்புதலின் பாதைக்கு கொண்டு வருகிறார்? அவருடைய வசனத்தின் மூலமாக. தேவ வசனத்திற்கு செவி கொடுக்காமல் போனால் எவ்வளவுதான் அற்புதங்கள் நடைபெற்றாலும் மக்கள் நம்ப மாட்டார்கள். அருமையானவர்களே, அதனால்தான் இந்த அற்புதங்கள் மேல் எங்கள் கவனத்தை நாங்கள் செலுத்தக்கூடாது. நாங்கள் இதன் மேல் எங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும்? தேவ வசனத்தின் மேல் எங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஊழியத்தில் தான் நான் ஈடுபட்டிருக்கிறேன். அது உங்களுக்கு நன்றாக தெரியும். தேவ வசனத்தை அதிகாரமாக, வசனமாக கற்பித்துக் கொடுப்பது, அதுதான் விசுவாசத்தை உருவாக்கும். இந்த அற்புத கதைகள் அல்ல. அதற்கு யோவான் 12:37 நல்ல எடுத்துக்காட்டு. லூக்கா 16:31 இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு. அவர்கள் ஆண்டவரை நம்பாமல் போனபடியால் என்ன நடந்தது? 33ஆம் வசனம், சங்கீதம் 28. ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும்
அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். அது எப்படி சாத்தியமானது? 40 வருட காலமாக வனாந்திரத்தில் இந்த மக்கள் வீணாக செலவழித்து மாண்டார்கள். வனாந்திரத்தின் பயங்கரங்கள் என்ன? வியாதிகள், விஷப்பாம்புகள், தண்ணீர் பற்றாக்குறை, பயங்கர சூடு பகல் நேரத்தில், இரவு நேரத்தில் குளிர். இவற்றினால் அவர்கள் இந்த தாக்கங்கள் அவர்கள் மேல் வந்து வனாந்திரத்தில் மாண்டார்கள். வீணாக தங்கள் வாழ்க்கையை செலவழித்தார்கள். வேஸ்டட் லைஃப் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். வேஸ்டட் லைஃப். நான் என்னை சூழ்ந்துள்ள மக்களை அவதானிக்கும் பொழுது, தங்கள் வாழ்க்கையை வீணாக்கிக் கொண்டு இருப்பதை அவதானிக்கும் பொழுது நான் மிகவும் துயரம் அடைகிறேன். சுறுசுறுப்பாக இருக்கலாம், ஆனால் தேவ சித்தத்தின்படி வாழாத மக்கள். வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லை. வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லை. ஒரு வீணான வாழ்க்கை. வீணான வாழ்க்கை. ஆண்டவருக்காக நான் என்னதான் சாதித்தேன் என்ற கேள்வியை நாங்கள் எல்லாரும் கேட்க வேண்டும். இவ்வளவு காலமாக நான் வாழ்ந்திருக்கிறேனே, நான் ஆண்டவருக்காக எதை சாதித்தேன்? இப்படிப்பட்ட பாடங்களுக்கு இன்னும் எவ்வளவு பேரை நான் சேர்த்துக் கொண்டேன்? இப்படிப்பட்ட பாடங்களில் கலந்து கொள்ள எவ்வளவு பேருக்கு நான் அழைப்பு கொடுத்தேன்? அப்படிப்பட்ட கேள்விகளை நாங்கள் கேட்க ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் எங்களை சூழ்ந்து மக்கள் தேவ வசன அறிவில்லாமல் மரிக்கிறார்கள். நரகத்திற்குள் செல்கிறார்கள். அதை நாங்கள் எப்படி தடை செய்ய முடியும்? அவர்களை நேசித்து, அவர்களுக்காக ஜெபித்து, அவர்கள் தேவ வசனத்தை கேட்பதற்காக இப்படிப்பட்ட பாடங்களில் கலந்து கொள்ள நாங்கள் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துவது. A wasted life, the tragedy of a wasted life. ஒரு வீணான வாழ்க்கையின் ஒரு துக்கமான முடிவு. துக்கமான முடிவு. அடுத்த ஸ்லைடை பார்த்தால் பயத்தின் விளைவுகள். 34ஆம் வசனம். அவர்களை அவர் கொல்லும் போது அவரை குறித்து விசாரித்து அவர்கள் திரும்பி வந்து தேவனை அதிகாலமே தேடி. இப்ப ஒரு மாற்றம். பயத்தின் விளைவுகள். ஆண்டவர் வனாந்திரத்தில் இந்த மக்களை கொல்லுகிறார். விஷப்பாம்புகள் மூலமாக, தண்ணீர் பற்றாக்குறை மூலமாக, வியாதிகள் மூலமாக மக்கள் வனாந்திரத்தில் இறக்கிறார்கள். அப்ப என்ன நடக்குது? அவர்கள் ஆண்டவரை விசாரிக்கிறார்கள். இதை நாங்கள் யாத்ராகமம் புத்தகத்தில் இந்த 2 வசனங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. 4ஆம் வசனம். துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டார்கள். உங்களுடைய சிவப்பு பேனாவை எடுத்து துக்கித்துக் கொண்டார்கள் என்ற வார்த்தையை கோடிட்டுக் கொள்ளுங்கள். பயத்தின் ஒரு விளைவு துக்கமடைவது. துக்கமடைவது, வருத்தப்படுவது. வருத்தப்படுவது. 10ஆம் வசனத்தில் ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். சிவப்பு பேனா, பணிந்து கொண்டார்கள் என்ற வார்த்தை. ரெண்டையும் தொடர்பு படுத்திக் கொள்ளுங்கள். துக்கித்தார்கள், தேவனை பணிந்து கொண்டார்கள்.
உள்ளத்தில் உண்மையான துக்கம் ஏற்படும் பொழுது, காட்லி sorrow என்று சொல்வோம் ஆங்கிலத்தில். தேவ பக்திக்கேதுவான துக்கம், கவலை. அதுதான் எங்களை உண்மையான ஆராதனைக்குள் வழிநடத்தும். துக்கித்துக் கொள்வது. அதை நாங்கள் காண்பது மிக மிக அரிது. இந்த சங்கீதம் 78:34 வசனத்தில் சில அருமையான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எங்கள் பிரயோஜனத்துக்காக தேவனை விசாரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதன் அர்த்தம் என்ன? ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இதுவரைக்கும் ஜெபம் இல்லை, எல்லாம் முறுமுறுத்தல். இப்பொழுது ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அது எவ்வளவு உண்மை! எங்கள் வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்கள் வரும் பொழுது, அப்பொழுது தான் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். அடுத்த ஸ்லைடில் தேவனை விசாரித்தார்கள் மாத்திரமல்ல, திரும்பி வந்தார்கள் தேவனிடம், விக்கிராராதனையை விட்டு விட்டார்கள். அதுதான் மனம் திரும்புதல். தேவனை நோக்கி பிரயாணம் எடுக்க ஆரம்பித்தார்கள். தேவனுடைய முகத்தை தேடினார்கள். அதுவும் பாருங்கள், அதிகாலமே என்று சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு நல்ல காரியம் அது! அதிகாலமே எழும்பி தேவனை தேடினார்கள். இது அருமையான வார்த்தைகள். தேவனை விசாரித்தார்கள், தேவனிடம் திரும்பினார்கள், அதிகாலமே தேவனை தேடினார்கள். எதற்காக? தேவ தயவுக்காக, தேவ இரக்கங்களுக்காக. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இவையெல்லாம் வெளியரங்கமான மாற்றங்கள் மாத்திரமே. இது நீடிக்கவில்லை. These are all external changes. உள்ளம் இன்னும் மாற்றம் அடையவில்லை. அது ஒரு துக்கமான காரியம். அது எங்களுக்கு நடக்கக்கூடாது. நாங்கள் எங்கள் உள்ளத்தில் துக்கப்பட்டு உண்மையாக மனம் திரும்பி நிரந்தரமாக தேவனிடம் திரும்பி அவருடைய பாதையில் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 35 வசனம், தேவன் தங்கள் கன்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். 2 அருமையான சத்தியங்கள். நினைவு கூர்ந்தார்கள். எதை நினைவு கூர்ந்தார்கள்? தேவன் எங்கள் கன்மலை. கன்மலை என்று சொன்னால் பாதுகாப்பு. மெய் பாதுகாப்பு எங்கிருந்து வரும்? எங்கள் தேவனிடமிருந்து மாத்திரமே. அந்த திரையில் குறிப்பிடப்பட்டுள்ள 3 வசனங்கள், உபாகமம் 32, ஒரு அதிகாரத்தில் 3 முறை தேவன் எங்கள் கன்மலை என்று சொல்லப்பட்டுள்ளது. தேவன் எங்கள் பாதுகாப்பு. உன்னதமான தேவன் எங்கள் மீட்பர். அவர்தான் எங்களுக்கு விடுதலை கொடுப்பார், ரட்சிப்பு கொடுப்பார். இந்த 2ஐயும் நாங்கள் எங்கள் மனதில் வைத்திருப்போம். தேவன் எங்கள் கன்மலை, இந்த உன்னதமான தேவன் எங்கள் மீட்பர், எங்களுக்கு விடுதலை கொடுப்பவர், எங்களை ரட்சிக்கிறவர். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் 36 வசனத்தில், ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். அதனால்தான் நான் உங்களுக்கு எடுத்து கூறினேன், இது எல்லாம் தற்காலிகமான மாற்றங்கள், வெளியரங்கமான மாற்றங்கள், நீடிக்கவில்லை. It didn't last. அதான் 36 வசனத்துல பாருங்க என்ன சொல்லியிருக்கண்டு. ஆனாலும் பட் வார்த்தைகளினால் பாவம் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். இச்சகம் பேசி என்று சொன்னால் முகஸ்துதி. முகத்துக்கு ஒரு காரியத்தை அவர்கள் சொன்னார்கள், அது ஆனால் உள்ளத்தில் இருந்து வரவில்லை. ஆங்கிலத்தில் பாவிக்கப்படும் வார்த்தை ஃபிளட்டரிங். ஃபிளட்டரிங். தேவனை வார்த்தைகளினால் ஏமாற்றினார்கள், ஏமாற்ற முயற்சி எடுத்தார்கள். தேவனை யாரும் ஏமாற்ற முடியாது, ஆனால் அவரை வார்த்தைகளினால் ஏமாற்ற முயற்சி எடுத்தார்கள். இதில் நாங்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வார்த்தைகள் பாவிப்பதில் எங்களுக்கு ஒரு குறைபாடு இல்லை. எங்கள் ஜெபங்களை எடுத்து பாருங்க.
நாங்கள் எவ்வளவு வார்த்தைகளை பாவிக்கிறோம். ஆண்டவரை துதிக்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த, ஆ அறிவோடு நாங்கள் எவ்வளவோ வார்த்தைகளை நாங்கள் அள்ளி கொட்டுகிறோம். ஆனா கேட்கப்பட வேண்டிய கேள்வி, அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் வார்த்தைகளா? எங்கள் உள்ளம் மாற்றப்பட்டபடியால் வரும் வார்த்தைகளா? இல்லாவிட்டால் அவை வெறும் வார்த்தைகளா? வெறும் வார்த்தைகளா? உள்ளம் மாற்றப்படவில்லை. அவர்கள் பொய் சொன்னார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம் 36ஆம் வசனத்தில். அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். பொய் சொன்னார்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அனனியாள் சப்பிராள் தேவனுக்கு விரோதமாக பொய் சொன்னபடியால் அவர்களுடைய கதி உங்களுக்கு தெரியும். தேவனுக்கு பொய் சொல்லுதல். சபதம் செய்தார்கள், ஆனால் அவற்றை நிறைவேற்றவில்லை. சபதம் செய்வதில் இந்த மக்கள் திறமையானவர்கள். சபதம் செய்தார்கள், ஆனால் அவற்றை அவர்கள் நிறைவேற்றவில்லை. அடுத்த ஸ்லைட். இப்பொழுது இந்த சபதம் செய்தல் என்பதை நான் கவனத்திற்குள் எடுத்து, நாங்கள் செய்ய வேண்டிய 10 சபதங்களை நான் இங்கே எழுதி வைத்திருக்கிறேன். நான் ஒரு பேப்பர் துண்டை எடுத்து, நாங்கள் பொதுவாக செய்யும் சபதங்கள் என்ன? இதை நீங்கள் குறித்துக் கொள்வது மிக நல்லது, மிக அவசியம். ஏனென்றால் இப்படிப்பட்ட சபதங்களை செய்வது மிக நல்லது, நாங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஆனால் அவற்றை நாங்கள் நிறைவேற்றவும் வேண்டும். கஷ்டத்தில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட சபதங்களை நாங்கள் மிக எளிதில் செய்கிறோம். ஆனால் கேட்கப்பட வேண்டிய கேள்வி, இந்த சபதங்களை நாங்கள் கை கொள்கிறோமா? அதுதான் முக்கிய கேள்வி. முதலாம் சபதம், ஆண்டவரே உமக்கு நான் ஊழியம் செய்வேன். எனக்கு இந்த ஜாப் கிடைத்தால், எனக்கு இந்த வியாதி நீங்கினால், இந்த பிள்ளை பிரச்சனைகள் எல்லாம் சரி வந்தால், ஆண்டவரே உமக்கு நான் ஊழியம் செய்வேன். இரண்டாம் சபதம், ஆண்டவரே உமக்கு காணிக்கை கொடுப்பேன். இதுவரைக்கும் நான் அதை செய்ய தவறிவிட்டேன், ஆனால் நீர் எனக்காக இடைப்பட்டார், ஒரு அற்புதத்தை செய்தார். நிச்சயமாக ஆண்டவரே உமக்கு காணிக்கை கொடுப்பேன். மூன்றாம் சபதம், ஆண்டவரே ஒழுங்காக ஆராதனைகளில் ஈடுபடுவேன். நான் ஆராதனையில் ஈடுபடாததற்கு நான் சாக்கு போக்கு கூற மாட்டேன். சாக்கு போக்கு கூற மாட்டேன். ஒழுங்காக ஆராதனைகளில் ஈடுபடுவேன். நான்காம் சபதம், ஆண்டவரே உமக்கு எப்பொழுதும் உண்மையுள்ளவனாக இருப்பேன். I will be faithful to you. இந்த இஸ்ரவேல் மக்களைப் போல் அல்ல. ஆண்டவரை நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை, ஆண்டவரை சந்தேகித்தார்கள், ஆண்டவரை கைவிட்டார்கள், ஆண்டவருக்கு விரோதமாக பேச ஆரம்பித்தார்கள். அப்படி நான் காணப்படாமல், ஆண்டவரே உமக்கு எப்பொழுதும் உண்மையுள்ளவனாக இருப்பேன். ஐந்தாம் சபதம், ஆண்டவரே உம்முடைய வசனத்தை வாசித்து அதன்படி நடப்பேன். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தை பசிதாகத்தோடு வாசித்து தியானித்து அதற்கு நான் கீழ்ப்படிவேன். ஆறாவது, ஆண்டவரே என்னுடைய குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவேன். நான் ஒரு குடும்பத்தில் இருக்கிறேன். கணவன், மனைவி என்ற முறையில், அப்பா, அம்மா என்ற முறையில் எனக்கு குடும்ப பொறுப்புகள் இருக்கு. அதை நான் நிறைவேற்றுவேன். அதில் ஒரு முக்கிய பொறுப்பு, குடும்பத்தை ஆண்டவருடைய வழியில் வழி நடத்துவது. ஆவிக்குரிய காரியங்களில் குடும்பத்தை உற்சாகப்படுத்துவது. அது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. அதை ஒரு சபதமாக நாங்கள் செய்யலாம். ஏழாவது,
ஆண்டவரே உமக்காக சாட்சி கொடுப்பேன், மௌனமாக இருக்க மாட்டேன். மௌனமாக இருக்க மாட்டேன். எனக்கு சந்தர்ப்ப கதவுகள் திறக்கப்படும் பொழுது நான் உமக்காக பயமில்லாமல் சந்தோஷத்தோடு சாட்சி கொடுப்பேன். 8ஆம் சபதம், ஆண்டவரே உம்முடைய வழி நடத்துதலுக்காக பொறுமையாக காத்திருப்பேன். அந்த பொறுமையாக என்ற வார்த்தையும் நான் எழுதியிருக்க வேண்டும். அதை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். உம்முடைய வழி நடத்தலுக்காக அவசரப்படாமல் பொறுமையாக காத்திருப்பேன். அவசரப்படும் தேவன் எங்கள் தேவன் அல்ல. அவருடைய நேரத்துக்காக காத்திருப்பது. அவருடைய நேரத்துக்காக காத்திருப்பது. 9வது சபதம், ஆண்டவரே உமக்காக என்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்வேன். பாவம் நிறைந்த, இருள் நிறைந்த இந்த உலகத்தில் நான் என்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்வேன். அடுத்த ஸ்லைடில் 10ஆம் சபதத்தை வாசிப்போம். ஆண்டவரே எப்பொழுதும் உமக்கு நான் முதலிடம் கொடுப்பேன். என் வாழ்க்கையில் எப்பொழுதும் உமக்கு முதலிடம் கொடுப்பேன். அருமையானவர்களே, இந்த 10 சபதங்களை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி, ஏன் ஒரு போஸ்டரில் எழுதி, உங்களுடைய வீட்டில் காணக்கூடிய ஒரு இடத்தில் இதை நீங்கள் ஒட்டி வைத்தால் இது உங்களுக்கு ஒரு ஞாபகமாக அமையும். ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கும் 10 சபதங்கள். இந்த வசனத்தோடு நாங்கள் முடிப்போம். 37ஆம் வசனம், அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை. இதுதான் இஸ்ரவேல் மக்களின் துக்கமான சரித்திரம். அவர்களுடைய இருதயங்கள் அவருக்கு உத்தமமாய் இருக்கவில்லை. ஆதியாகமம் 8:21 வாசிக்கிறோம், மனிதனுடைய உள்ளம் எப்படிப்பட்டது? மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நாங்கள் ஒரு குழந்தையை பார்த்து, ஐயோ எவ்வளவு நல்ல குழந்தை, அப்பாவி குழந்தை என்றெல்லாம் சொல்றோம். ஆண்டவருக்கு தெரியும், ஒரு குழந்தையின் உள்ளத்தில் கூட நினைவுகள் பொல்லாததாய் இருக்கிறது. சங்கீதம் 95:10, 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வலுவப் போகிற இருதயமுள்ள ஜனம் என்று என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி, அவர்கள் வலுவி போகிற இருதயமுள்ள ஜனம், தேவஜனம். அடுத்த ஸ்லைட். இந்த வசனங்களை நாங்கள் அடுத்த வாரம் பார்ப்போம், ஏனென்றால் நேரம் கடந்து போய்விட்டது. இவை எல்லாம் மிக முக்கியமான வசனங்கள். ஆனால் அந்த நீதிமொழிகள் 2 வசனங்களை மாத்திரம் வாசிப்போம். இது எங்கள் இருதயத்துக்கு கொடுக்கப்பட்ட சவால்கள். உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. தேவன் கொடுக்கும் சவால். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. இது ஆண்டவர் இன்று உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும் அழைப்பு, ரட்சிப்பின் அழைப்பு. உன் இருதயத்தை எனக்கு தா. ஆண்டவருக்கு பணத்தை கொடுக்கலாம், நேரத்தை கொடுக்கலாம், பொருட்களை கொடுக்கலாம். இருதயத்தை கொடுப்பது மிக கஷ்டமான காரியம், மிக கஷ்டமான காரியம். இன்று ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதை கேட்கிறார்? எங்கள் இருதயத்தை. ஆண்டவருக்கு நாங்கள் முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையின் ரகசியம். ஜெபிப்போம். இந்த சரித்திரத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவரே துயரம் அடைகிறோம். இவ்வளவு உம்முடைய அன்பை அனுபவித்தும் இந்த மக்கள் உமக்கு விரோதமாக செயல்பட்டு உம்மை
ஆண்டவரே, உம்முடைய கோபத்தை வர செய்து நியாயம் தீர்க்கப்பட்டு அழிக்கப்பட்டார்கள். தங்கள் வாழ்க்கையை வீணாக செலவழித்தார்கள். இதிலிருந்து எங்களை காத்துக்கொள்ளும். நாங்கள் படித்த அந்த 10 சபதங்களையும் நாங்கள் கைப்பிடிக்க எங்கள் எல்லோருக்கும் உம்முடைய துணிவை தாரும், பெலனை தாரும். இன்று எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.